தமிழ் செஷன் இன்ட்ராக்ட் பண்றது தமிழ்ல இருக்கும். பட் மோரல்லெஸ் நம்ம டெக்னாலஜி வந்து எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கிறதால நம்ம டெம்ப்ளேட் எழுதுறது அண்ட் தென் ப்ராக்டிக்கல் பண்றது எல்லாமே வந்து இட் வில் பி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ டெவாப்ஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன அப்படின்றத வந்து இப்போ டீட்டெயில்டாக இன்னைக்கு அது பார்ப்போம். ஸோ அதோடைய ஓவர் வியூ, அதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் கோட் வந்து எந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு ஆப்ஷனாக வந்துருச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இதில் டெவாப்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் கோடில் வந்து நிறைய கம்பெலிங் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே அப்ரோச்சை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையுமே நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸாக வந்து டெவாப்ஸ் ப்ராக்டிஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் அ கோட் டெராஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி நம்ம டெம்ப்ளேட் எழுதினாலும் கோட் எழுதினாலுமே அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூல் ஆர் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் இல்லாமல் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இல்லை ப்ராடக்டையோ வந்து we cannot take it to the platform. So when I say platform, இப்போ நம்ம கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல ரெண்டு மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, AWS அண்ட் Azure. ஸோ ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறது, இப்போ ஒரு அஷூர் லேண்டிங் ஜோன் இல்லை AWS லேண்டிங் ஜோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷனை வந்து அதில் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான நெட்ஒர்க், ஸ்டோரேஜ், இன்ஸ்டன்சஸ், அதை வர்ச்சுவல் மெஷின்ஸ், இந்த மாதிரியான ஒரு பேஸ் பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். ஸோ அந்த பேஸ் பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக எல்லா ஆர்கனைசேஷன்லையும் நம்ம அந்த லேண்டிங் ஜோனை வந்து செட்டப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ், லேப் எல்லாமே இங்கே இருக்கு. அண்ட் இந்த ரிசோர்ஸஸை நம்ம கிரியேட் பண்ணும்போது இப்போ ஜென்ரலாக ஆர்கனைசேஷனில் சில ஆர்கனைசேஷனில் வந்து ரெகுலராக டெய்லி வந்து அப்டேட்ஸ் நடக்கும், இல்லை வீக்லி அப்டேட்ஸ் நடக்கும். ஸோ அது அந்த ஆர்கனைசேஷனுடைய சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து அந்த அஜைல் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க டெய்லி ஸ்ப்ரிண்ட்ஸ் வழியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா ஜீரா மாதிரி இல்லை ஜோகோ டூல் மாதிரி நம்ம சில டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ ஜீரா அண்ட் ஜோகோ டூல் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இங்கே ஜோகோ டூலை யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஜென்ரலாக பண்ணுவாங்க, எப்படி ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணுவாங்க, எப்படி அந்த பேக்லாகை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அண்ட் மோரலெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இட் வில் பி மோர் டுவர்ட்ஸ் டெராஃபார்ம். ஏன்னா அதை சரௌண்ட் பண்ணி தான் எல்லா மற்ற டெவாப்ஸ் டூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டெராஃபார்மில் டெம்ப்ளேட் கோட் எழுதுனதுக்கப்புறம் ஸோ அதை வந்து ஜென்ரலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய லோக்கல் மெஷின்ல இருந்து கிட்ல இருந்தோ இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இருந்தோ நம்ம ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ரியல் டைமில் போனீங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டாக கிட் ஹப்லையோ கிட் லேப்லையோ தான் வந்து அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஸ்டோர் பண்ணி அந்த டெம்ப்ளேட் வழியாக தான் நம்ம ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து மல்டிபிள் இன்ஜினியர்ஸ், மல்டிபிள் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து கொலாபரேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அண்ட் அவங்க பண்ணுற அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சென்ட்ரலைஸ்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து கிட் ஹப் அண்ட் டெராஃபார்மை வந்து இன்டெகிரேட் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ வழியாக தான் நம்ம எடிட் பண்ணி நம்ம புஷ் பண்ணுவோம். அண்ட் இதை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஜென்ரலாக நிறைய CI/CD பைப்லைன் டூல்ஸ் இருக்கு. ஈவன் கிளவுட்லேயே நேட்டிவ் பைப்லைன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, லைக் கோட் பைப்லைன் அண்ட் AWS அதோடது அஷூருடைய டெவாப்ஸ் பைப்லைன் இருக்கு. அண்ட் நம்ம வந்து மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷனில் வந்து ஜெங்கின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எப்படி பைப்லைன் கிரியேட் பண்ணுறது, அது மூலயமா எப்படி நம்ம ரிசோர்ஸஸ் வந்து ப்ரொவிஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாக இப்போ இந்த லேப் எல்லாமே, இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கிளவுட் பிளாட்ஃபார்மை சரௌண்ட் பண்ணி இருக்கிறதால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஃபிக்கலாக GUI வழியாக போயிட்டு நம்ம அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு VM கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த VMக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு சைஸ் இருக்கும் அண்ட் அதுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், இதெல்லாம் நம்ம போய் கிராஃபிக்கலாக என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நோட் பேட் ஃபைல்லையோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் டெராஃபார்முடைய டெம்ப்ளேட்டட் ஃபைலில் போயிட்டு அதை என்டர் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேஸ் கிளவுட் நாலேஜ் இருக்கணும், எப்படி VM கிரியேட் பண்ணுறது, எப்படி ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுறது, எப்படி நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுன்றத கிராஃபிக்கலாக ஒரு 1 or 2 டைம்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்ல என்ன எழுதுறோம், என்ன கொடுக்குறோன்றது வந்து உங்களால் அதை ரிலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து ஒரு பேஸ் கிளவுட் ஃபண்டமெண்டல் நாலேஜ் வந்து இருக்கணும் ஃபார் எதர் AWS ஆர் Azure. பட் நீங்கள் ரெண்டுமே வந்து கற்றுக்கிறது வந்து இட் இஸ் அட்வைசபிள், ஏன்னா ரெண்டுமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் டே 17 வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், விச் இஸ் அரௌண்ட் 9 weeks பிளான் பண்ணியிருக்கோம். பட் மேபி ஒரு சில டிலேஸ் இருந்தது, நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம், ஒரு சில டாபிக்ஸ் கவர் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ரஷ் அப் பண்ண போகிறது இல்லை. ஸோ மேபி 10 weeks வரைக்கும் போகலாம். when I say 10 weeks, it is 2.5 months. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஜான் மிட் வரைக்கும் இந்த செஷன்ஸ் வந்து நமக்கு கண்டினியூ ஆகும். அண்ட் ஈவன் நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து அவங்க லோக்கல் டெராஃபார்ம்
என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக கிளவுட் மாதிரி என்டர்பிரைஸ் மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த ஆர்கனைசேஷனில் வந்து டெராஃபார்ம் உடைய ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது அண்ட் டெராஃபார்ம் உடைய லைசன்ஸ்டு வெர்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க என்னன்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ கடைசியில் இருக்கிற 2-3 ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். பட் இனிஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேசிக்கலாக எப்படி லேண்டிங் ஜோனில் இருக்கக்கூடிய நெட்வொர்க், ஸ்டோரேஜ், விஎம், இன்ஸ்டன்சஸ் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத பேசிக்காக பார்த்துட்டு இருப்போம். தென் லேட்டராக வந்து ஜெங்கின்ஸ் யூஸ் பண்ணி எண்ட் டு எண்ட் பைப்லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக இப்போ என்விரான்மெண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து மைக்ரோ சர்வீசஸில் தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான கண்டெய்னரைஸ்டு ஒர்க்லோட எப்படி நம்ம டெப்ளாய் பண்ணணும், எப்படி நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற நாலேஜும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது வந்து நீங்கள் ரியல் டைமில் போயிட்டு அந்தந்த என்விரான்மெண்ட்டில் வந்து அடாப்ட் ஆகிட்டு நிறைய கற்றுப்பீங்க. பட் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக இந்த நாலேஜ் இருந்தால் இது பெட்டர்ன்ற மாதிரி நம்ம இந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் வந்து எக்ஸ்பர்டைஸ் வேணும், நாலேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொலாபரேட் பண்ணி அதை கிரியேட் பண்ணலாம். சி அட் த எண்ட் டெவாப்ஸோட ப்ராக்டிஸ் வழியாக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் அண்ட் தென் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் அண்ட் சென்ட்ரலைஸ்டாக எப்படி கொலாபரேட் பண்ணுறதுக்கு ஜோகோ டூலும் அண்ட் கிட்ஹப்லாம் யூஸ் பண்ணுறோம் அண்ட் அதை பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக இதை நம்ம சென்ட்ரலைஸ்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதால வெர்ஷன் கண்ட்ரோல் இருக்கும், குவாலிட்டி இருக்கும் அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் அட் அ ஹை லெவல் இந்த டெவாப்ஸ் ப்ராக்டிஸ் மூலயமா நிறைய ஆர்கனைசேஷன் எஃபிஷியன்சி வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய என்விரான்மெண்ட்டை வந்து ஆப்டிமைஸ்டாக மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 80-85% ஆஃப் த ஆர்கனைசேஷன் டெவாப்ஸ் ப்ளஸ் எஸ்பெஷலி டெராஃபார்ம் டூல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சிலபஸ் அண்ட் மேபி அன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ண போகிறோன்றதை டீட்டெயில்டாக கொண்டு போவோம். அண்ட் இன்னைக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட்னா என்ன, டெவாப்ஸ்னா என்ன, எப்படி இது என்விரான்மெண்ட் செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் மேபி ஐல் ஹேண்ட் இட் ஓவர் டு சுரேஷ். ஸோ டே 1 செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சிலபஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். Okay, I assume that there is no doubt. Stop sharing. Okay. ஸ்டான் ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ இதுக்கு வந்து டெவலப்மெண்ட் பேக்ரவுண்ட் இருக்கணுமா? இல்லை புவன், அதாவது இப்போ நான் நிறைய பேர் வந்து கோட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதால அது வந்து காமன் ஒரு நோட் பேட் ஃபைலில், ஒரு எக்ஸல் ஃபைலில் வந்து ஒரு அன்அட்டெண்டட் இன்ஃபர்மேஷன். அதாவது இப்போ நம்ம ஜென்ரலாக நீங்கள் விண்டோஸ் இல்லை லினக்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்து ஃபீட் இன் பண்ணுவோம். லைக் என்ன சர்வர் நேம், என்ன யூசர் நேம், என்ன மாதிரியான டைம் ஜோன் செட்டிங்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அன்அட்டெண்டட் ஃபைலில் கொடுப்போம். விண்டோஸில் அன்அட்டெண்டட் சொல்லுவோம், லினக்ஸில் கிக் ஸ்டார்ட் ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட், அதுதான் வந்து கோட். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போயிட்டு கிராஃபிக்கலாக கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக போயிட்டு கன்சோலில் லாகின் பண்ணி நம்ம ட்ராப் டவுனில் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கணும். இப்போ நம்ம மேனுவலாக பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அது மிஸ்டேக்ஸ் இன் த சென்ஸ் நம்ம வந்து ஆர்கனைசேஷனோட ஸ்டாண்டர்டுக்கு வந்து டிவியேட் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய பாலிசிஸ் அண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து இப்போ நம்ம 2 சர்வர் கிரியேட் பண்ணும்போது ஒரு சர்வர் ஒரு கான்ஃபிகரேஷன், இன்னொரு சர்வர் இன்னொரு கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த டெம்ப்ளேட்டைஸ்டாக பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த கோடிங் கான்செப்ட், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் அப்படின்னு சொல்ற கான்செப்ட். ஸோ அதனால இது வந்து நம்ம இந்த கிராஃபிக்கலாக என்ன கொடுக்குறோமோ அதை வந்து இங்கே வந்து கீ வேல்யூ பேரா வந்து அங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். பட் ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம டிப்ளாய் பண்ணும்போது எல்லாமே ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறது இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காது. சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் அந்த மற்ற இன்னொரு சரௌண்டிங் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், டிபெண்டன்சி இருக்கும், இல்லை மல்டிபிள் கவுண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லாஜிக்கை அப்ளை பண்ணி கிரியேட் பண்ணணுன்ற சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நம்ம இங்கே செஷன் ஜாயின் பண்ணி நம்ம எப்படி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ், எப்படி அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது மோர் ஆஃப் எ டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது தான். இது கோடிங் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. கோடிங் ப்ரோக்ராமிங் அப்படின்றது வந்து ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு சில பிளாட்ஃபார்மை வந்து நம்ம அக்ராஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைத்தானை வந்து ஒரு ப்ரோக்ராமிங், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஒரு ஆர்கனைசேஷனில் ஆட்டோமேஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இதை டெம்ப்ளேட்டாக கிரியேட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோடாகவும் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் வந்து அது அக்ராஸ் ப்ரோக்ராமிங்ல இருந்து கோடிங்ல இருந்து அண்ட் ஈவன் இன்க்ளூடிங் ஆட்டோமேஷனுக்கும் யூஸ் பண்றதால நிறைய ஆர்கனைசேஷன் பைத்தான் அடாப்ட் பண்றாங்க. பட் இந்த நம்ம பார்க்கறது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் டெம்ப்ளேட் தான். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டெம்ப்ளேட்டைஸ்டா வந்து என்டர் பண்ணி அதை வந்து ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்லயோ இல்லை வர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்லயோ இல்லை ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற ஒரு சர்வரையோ கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங் மெத்தட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்டா நம்ம வந்து டூல்ஸ் மூலயமா கிரியேட் பண்றோம். ஸோ கோடிங் நாலேஜ்ன்றதெல்லாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருக்கு அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்குமே தவிர மேண்டேட்டரி கிடையாது. ஓகே ஓகே. இல்லை சார், டெர்மினாலஜிஸ் எல்லாம் கொஞ்சம் அது ஃபுல்லாக டெவலப்மெண்ட் டெர்மினாலஜியாக இருந்தது. அதனால தான் ஜஸ்ட் செக்கிங். நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் டாக்டர். கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி அதான் வேரியபிள்ஸ் நிறைய. கவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இங்க ஒரு ரிசோர்ஸ் மட்டும் கிரியேட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து 2-3 இன்ஸ்டன்ஸ் டைப் அலோவ் பண்ண சொல்லுவாங்க. 2-3 லைசன்சிங் ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் சில டைம் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இது இருக்கான்னு செக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ண மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஆல்ரெடி இருந்ததுன்னா அதை இக்னோர் பண்ற மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கத்துட்டு தான் ஆகணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெட்டா டேட்டாவை எப்படி நம்ம எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 3rd or 4th வீக்ல வந்து ஒரு சில அந்த கண்டிஷன்ஸ் வேரியபிள்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். அது இட்ஸ் நாட் கோடிங், பட் ஜென்ரலா அது வந்து நமக்கு என்விரான்மெண்ட்டை வந்து ப்ராப்பரா வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தேங்க்யூ. புவன், ஆக்சுவலி நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆக்சுவலி இது உங்களுக்கு அது புரியனா கூட ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தீஸ் ஸ்மால் திங்ஸ். ஸோ ரொம்ப கோடிங் தெரியல அப்படிலாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் வரி. ஓகே, தேங்க்ஸ். டு பி ஃப்ராங்க் புவன், இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்ம நிறைய கோடு எழுதுறது இல்லை டெம்ப்ளேட் எழுதுறதெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல கேட்டிங்க அப்படின்னா இப்போ கோபைலட் அண்ட் ஜெமினி அண்ட் சாட்ஜிபிடிலாம் ரொம்ப அதிகமா இன்புட்ஸ் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடிமேடாவே ரிசோர்சஸ்லாம் இருக்கு. இப்போ நான் இன்னைக்கு போயிட்டு நான் ஒரு ஏகேஎஸ் கிளஸ்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். வேறஸ் நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இல்லை 3 இயர்ஸ் முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ரிசோர்சஸ் இல்லாம இருந்தது. அண்ட் வெனசே ரிசோர்சஸ் டாக்குமெண்டேஷன் இருக்கும், அஜூரோடைய போர்ட்டல்ல இருக்கும், டெராஃபார்ம் போர்ட்டல்ல வந்து அவங்களுடைய இதுல இருக்கும். பட் இப்போ நீங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த கோடை நீங்க அந்த சாட் ஜிபிடியில ஜெமினிலையோ இல்லை கோபைலட்லயோ கொடுத்தீங்க அப்படின்னா அது எந்த லைன்ல எரர் இருக்கு நம்ம கூட ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஒர்க் லோட் வந்து கம்மி ஆயிடுச்சு. டு பி ஃப்ராங்க், மேபி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த லாஜிக்கு எதுக்காக கிரியேட் பண்றோம், எந்த இடத்துல எந்த வேரியபிள் யூஸ் பண்றோம், என்ன பர்பஸ்க்காக அந்த இடத்துல யூஸ் பண்றோம்ன்ற நாலேஜ் இருந்தாலே நம்மளால இப்போதைக்கு சமாளிக்க முடியும். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல இது எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமா போட வேண்டிய கட்டாயம் இல்லை இப்போ, டு பி ஃப்ராங்க் ஆக்சுவலா. பட் அகெயின் ஏஐ டூல்ஸ் வந்து இருக்குது, அது வந்து நீங்க சப்போர்ட்டிங் பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணுங்க. பட் நம்ம கத்துக்கணும் கண்டிப்பா வந்து அந்த டூல் என்ன, அதுல எப்படி வேரியபிள்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணணுன்றது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருந்தாதான் நம்ம குயிக்கா அதை ஹேண்டில் பண்ண முடியும். சில பேருக்கு ஆல்ரெடி நிறைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி எல்லாம் வந்து ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றாங்க. ஒரு ஆர்கிடெக்டா ஒரு சொல்யூஷன் ஹேண்டில் பண்ற லீடா இருக்கீங்க அப்படின்னா ஸோ டீம்ல வந்து என்ன பண்றாங்க, எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்க, என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்றத வந்து நீங்களும் ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்றதுக்கு இது தெரிஞ்சிருந்தா பெட்டர். ஸோ நீங்க போய் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து எல்லாமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சப்போர்ட் தெம். நீங்க போயிட்டு இது பாருங்க அப்படின்றத வந்து உங்களால சொல்ல முடியும். அதர்வைஸ் நீங்க வந்து ஒரு மியர் பார்ட்டிசிபெண்டா தான் இருக்க முடியும் அந்த ட்ரபிள் ஷூட்டிங் சுச்சுவேஷன்ல இல்ல அந்த கால்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க இது தெரிஞ்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்க 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா ஃபைன், நீங்க போயிட்டு இதை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுவீங்க. பட் கொஞ்சம் சீனியர் ரிசோர்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி நாலேஜ் இருந்தா போதும் இந்த டூல்ஸ்லாம். ஓகே ஜி, ஷூர். ஃபைன் புவன், ஓகே. அசூர் ஆர் ஏடபிள்யூஎஸ் அக்கவுண்ட் இருக்கணுமா? ரெண்டுமே கவர் பண்ணுவோம் வேல்முருகன். ரெண்டுமே அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முன்னாடி வந்து ஏடபிள்யூஎஸ் அதிகமாக இருந்தது ஒரு 10 இயர்ஸ் பேக். பட் இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அஜூரோடைய க்ரோத் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் நம்ம ஒரு கிளவுட்ல வந்து நம்மளை கன்ஃபைன் பண்ணணும்னு ஐ திங்க் சிச்சுவேஷன் மாறிடுச்சு. வி ஷுட் லேர்ன் போத் ஏடபிள்யூஎஸ் அண்ட் அஷூர். லேப் வந்து ரெண்டுமே இருக்கும். இட் வில் கவர் போத் ஏடபிள்யூஎஸ் அண்ட் அஷூர். ஓகே, ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஃப் இன் கேஸ் நம்ம ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ஷேர் பண்ணா பண்ணலாம். ஓகே, ஸோ ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கிறதால நம்ம தனித்தனியா கிரியேட் பண்ணணும்னா அன்லெசரி வி வில்
லூஸ் அவர் ஃப்ரீ ட்ரையல் அந்த லிமிட்டை வந்து விட்டுரும். சரி, ஜென்ரலாக ஃப்ரீ டயர்ன்றது வந்து லெட்ஸ் சே அஷூர் ஆர் ஏடபிள்யூஎஸ் 1 இயர் வரைக்கும் இருக்கும். பட் வந்து 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்கும். அதாவது தே வில் கிவ் யூ கிரெடிட். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ரிசோர்ஸ் வேணால் கிரியேட் பண்ணலாம். யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் அந்த காஸ்ட், அதை பற்றிலாம் ஒரி பண்ண வேண்டான்ற மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் 1 மந்த் நீங்கள் அந்த 1 இயர் வரைக்கும் ஃப்ரீ டியர் இருக்கும். பட் அதில் ஃப்ரீ டியர் ரிசோர்ஸஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணலாம், லைக் அந்த லிமிட்டுக்குள்ள. ஸோ அதுவே நமக்கு போதுமானதான். டெராஃபார்ம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 1 இயர் வரைக்கும் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணால் யூஸ் பண்ணலாம். பட் இன்கேஸ் எங்கிட்ட ஆல்ரெடி இல்லை அப்படின்னா நம்ம யாராவது கூட ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு, நம்ம குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு வி கேன் ஷேர் இட் அக்ராஸ். நம்ம ஒரு 3-4 பேருக்குள்ள ஷேர் பண்ணிட்டு நமக்கு கிரியேட் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம அந்த ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்க சுச்சுவேஷன் தான். ஓகே. பட் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் நம்ம லேப் காமிப்போம். ஓகே, அதோடைய கோட் எல்லாமே கிட்ஹப்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு அதை ஆக்சஸ் கொடுத்துருவோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ட்ரை பண்ணுங்க. அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கிட்ஹப்ல இருக்கிறத. ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு அதை எப்படி கிரியேட் பண்ணோம், எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறோம் என்னன்றது வந்து அந்த ஆஸ்பெக்ட்குள்ளே போக முடியும். பட் நம்ம எல்லாமே ப்ராக்டிக்கலாக டெமோ காமிச்சிருவோம். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்களும் எங்கே தப்பு பண்ணுறோம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் லைவ் செஷன் நீங்கள் வரதுக்கான மெயின் காரணமே வந்து நீங்கள் இங்கே லைவாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அண்ட் லைவாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நாம ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணிட்டு வி கேன் டூ த ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணது ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே இந்த இதில் செஷனில் வந்து எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நம்ம வி கேன் ஒர்க் டுகெதர் அண்ட் ஃபிக்ஸ் தட் இஷ்யூ. ஓகே, ஸோ அன்னன்னைக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் இன்டரப்ட் பண்ணலாம், எப்போ வேணால் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு டூ தட். பட் டிவேட்டிங் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா எண்ட் ஆஃப் த செஷன் அது நம்ம டைம் கொடுப்போம், Q&A மாதிரி. ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டிவேட்டிங் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கேட்டுக்கலாம். வெனசே டிவேட்டிங் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு டெராஃபார்ம் ஸ்டேட் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா டெராஃபார்ம் ஸ்டேட்டை பற்றி நீங்கள் அப்பப்போ கேட்டுக்கலாம். ஓகே, அந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்போவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் நீங்கள் வேரியபிள் பற்றி கேட்கணும், இல்லை வேற ஒரு டாப்பிக்கை பற்றி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு செஷன் எண்ட் வரைக்கும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு எண்ட் ஆஃப் த செஷன் அதை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ this is the plan. Okay.